ஆர்கானிக் போகலான்னு ஒரு ஐடியா இருந்தாலும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான இது வந்துட்டு நம்ம பண்ணி ஆகணும். இப்போ காய்கறியை ஒவ்வொரு காய்கறியும் எத்தனை மாசத்துல அறுவடை பண்றீங்க? நிறைய கம்பெனி செஞ்சிருந்தேன். எல்லா கம்பெனிலையும் இப்போ வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரேடியோ கோதையிலேருந்து நானும் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நம்ம ஒரு விவசாய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிளேஸ்க்கு போயிட்டு அந்த ஒரு பிளேஸில் அவங்க என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, அந்த ஒரு விவசாயத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒவ்வொரு நேயர்கள்ட்டையும் நம்ம வந்து அந்த ஒரு விவசாயத்தை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் கொடநாடு பக்கத்தில் பட்டகிராங்கூரில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறோம். 20-30 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறோம். ஓகே ஓகே. என் பேர் சிவகுமார். சிவகுமார். உங்கள் பேர்? கனகா. சரிங்க. எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி? 30 வருஷமாக விவசாயம். 30 வருஷமா? 30 வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க. இந்த ஒரு சீசனபிள் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது நிறையா வேறுபாடு இருக்குது இல்லைங்களா? ஆமாம். அப்போ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன காய்கறிகள் போடுறீங்க? இல்லை, இங்கே ஃபஸ்ட் சீசனுங்கிறப்ப இந்த கேபேஜு, அப்புறம் பீன்ஸு இதுதான் போடுவாங்க, மேக்ஸிமம் போடுவாங்க. கேரட்டு போடுவாங்க. செகண்டு வந்து ஜூன் கிராப் இருக்கு இல்லைங்களா? ஃபஸ்ட் ஜனவரி கிராப். ஜூன் கிராப் வந்து கேரட்டு, மேக்ஸிமம் கேரட்டாக தான் இருக்கும், இதான் போடுவாங்க. அது போக மீறி அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் எக்ஸோட்டிக்கெல்லாம் போடுவோம். ப்ரோக்கோலி, ஓகே, லெட்டூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம். சரிங்க. ஓகே. இல்லை, ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டெல்லாம் அந்த கிழங்கு கோச்சுருங்க சார். இங்கே இப்போது பார்த்தோம்னா அதுக்கு ரேட்டு வந்துட்டு இப்போது வருஷம் அப்படியே நம்ம போடுற கொள்முதல் கூட ஆயிடுது. இப்போ செகண்ட் சீசன் கேரட் எதுக்கு வரும்னா, ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து இந்த மாலூர் அந்த மாதிரி நம்ம நீலகிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற அந்த ஏரியாவிலேருந்து வந்து என்னென்னா நம்ம என்னென்ன விளைவிக்கிறோமோ மலை மாவட்டத்தில் அதெல்லாம் அவங்க விளைவிக்கிறாங்க. அதனால வந்து இதாக ட்ராபேக் வருதுங்க ப்ரைஸில். இது செகண்ட் சீசனில் அவங்க பண்ண முடியாது, மழை ஜாஸ்தி சமவெளியில் பண்ண முடியாது, பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்மளுக்கு செகண்ட் சீசன் கேரட்டு நல்லா ரேட் கிடைக்கும். அதனால தான் கேரட் வந்து ரெண்டாவது சீசன் வந்து சூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு கேபேஜுக்கு பதிலாக நம்ம கேபேஜும் பண்ணுவோம். கேபேஜுக்கு இந்த வருஷம் நல்ல ரேட்டு, ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வர்றதுக்கு. இப்போ ரேட்டுன்னா அந்த தாளவடி அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கிளைமேட் இருக்கிற இடத்துல நிறைய போட்டுருந்தாங்க, அதுக்கு நமக்கு கெயின் கிடைக்கிறதில்ல. அதனால் நம்ம கேபேஜ் நம்மளை பொறுத்தளவு கம்மி தான் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள் தான் சாப்பிட்டு அது டெய்லி மார்க்கெட் பண்ணுறதால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்றதால யாரும் பண்ணுறதில்ல. அவளுக்கு நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். விவசாயங்கிறது வந்துட்டு லாஸ்ன்னு தான் நிறைய நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை விட பெஸ்ட்டு இது ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா நாங்கள் பண்ணி பார்த்ததில்ல. ஆனால் நம்ம மாடர்ன் டெக்னாலஜி சயின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஒரு ஃபங்கஸ்க்கோ ஒரு டெஸ்ட்டுக்கோ என்னென்ன கரெக்டாக கொடுக்கணும்னு தெரிஞ்சு பண்ணோம்னா லாஸே வராதுங்க. ரொம்ப வெள்ளம் வந்துச்சு அந்த மாதிரி மழையே இல்லைன்றதை தவிர மற்றது நம்ம கையில் பண்ணலாம். அதான் சில பேர் வந்து விவசாயத்துல நம்ம லாபம் இருக்கான்னு கேட்கும் போது அவங்க லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, நமக்கு போட்ட காசு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம பண்றது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி லாபம் வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணிடணும். பொருள் பெஸ்ட்டாக பண்ணிட்டா இந்த ப்ரைஸ் வந்து நம்ம கையில் இல்லை. ஏன்னா ரொம்ப மழை இல்லாதப்போ ஒரு ப்ரைஸ் வரும், மற்றவங்களாம் பண்ண முடியாது, மேற்காட்டில் பண்ண முடியாமல் இருக்கிறப்போ ப்ரைஸ் வரும். அப்புறம் ரொம்ப மழைனாலும் கொஞ்சம் அழுகல் அந்த மாதிரி வர்றப்போ நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்து பண்ணிக்கணும், என்னென்ன பண்ணணும், அதோட இது வந்துட்டு தெரிஞ்சு பண்ணணும். தெரியாமல் அவங்க பண்ணுறாங்க, அவங்க ஒரு மருந்து அடிக்கிறாங்க, நம்மளும் இது அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இல்லை. இந்த ஃபங்கஸ்க்கே தண்டல்களுக்கு தனியாக, இந்த வேரல்களுக்கு தனியாக மருந்து இருக்குது. அது நிறைய பேருக்கு உண்மையாலுமே தெரியாதுங்க. எந்த எல்லா ஃபங்கிசைடையும் ஒன்று தான்ட்டு பக்கத்து காட்டில் பண்ணுறாங்க, இது பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு அதிகாரிங்க இருக்காங்க, அவங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன கரெக்டாக பண்ணணும்னு பண்ணணும். இப்போல்லாம் நிறைய பேர் யூஸ் ஆகுறாங்க. இந்த பேர் கம்பெனியில் இருந்தெல்லாம் நிறைய கம்பெனி செஞ்சுருந்தேன். எல்லா கம்பெனிலையும் இப்போ வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அவங்கக்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கணும், என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணோம்னா ப்ரைஸு தான் நம்மளை லாஸ் வர்றதுக்கு ஒரு இதாக இருக்கும். தவிர நம்ம பொருள் கரெக்டாக பண்ணிட்டோம்னா அவ்வளோக்கு லாஸ். இப்போ மருந்துன்னு சொன்ன மாதிரி தான் நம்ம ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றாங்க இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே. ஏன்னா திடீர்னு இது வரைக்கும் வந்து கெமிக்கல் போட்டே லேண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இனி மேற்கொண்டு என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்.
ஆர்கானிக் கொஞ்சம் போட்டு கெமிக்கல் ஆர்கானிக் போடலான்னு ஒரு ஐடியா இருந்தாலும் நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான இது வந்துட்டு நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா டீ லீஃப்லேருந்து நம்மளுக்கு ஒன்றும் கெயின் இல்லை, ஏதாவது சாப்பிட்டு வெளியே போகிறது. இல்லைன்னா மற்ற நம்ம ஒரு முன்னேற்றத்துக்கு இல்லை பிள்ளைங்கள ஹை ஸ்டடி பண்ணுறதுக்கு நல்ல படிப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் இன்னும் இதாகலை. அது டீ லீஃப் ஒரு 20 வருஷமாக டவுன் ஆயிடுச்சா, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு பயம். ஏதோ லாஸ் ஆகிட்டோம்னா நம்ம வாழ்வாதாரம் போயிருமே. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். வீட்டு தோட்டம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு தேவையானது பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலுமே நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம மனசாட்சிக்கு நம்ம படித்ததுனால என்ன பண்ணுறோம், ஹார்வெஸ்ட்டுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் எந்த டெஸ்ட்டும் எந்த ஃபங்கிசைடும் யூஸ் பண்ணுறதெல்லாம் எங்கள் பொறுத்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா மற்றவங்க சாப்பிடுவாங்க தானே. ப்ரொக்கோலியெல்லாம் அந்த ஹெட்டு, ஏன்னா இது கோஸ்னா கூட அந்த தோல் உரிச்சு இது பண்ணுவாங்க. பீன்ஸ்னாலும் இந்த அவரைனாலும் தோல் உரிச்சிடும். ஆனால் இது அந்த ப்ரொக்கோலியெல்லாம் அந்த ஹெட்டோடு தான் சாப்பிடுவாங்க. நம்ம மருந்து கொடுத்தா நம்மளுக்கு மனசாட்சி இல்லை. அதனால நாங்கள் ஒரு 2 வாரத்துக்கு நாங்கள் பண்ணுறதே, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல, 2-3 வாரம் ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க. இப்போ ஆர்கானிக் பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க, நம்ம பண்ணாலும் சுற்றி இருக்கிற மருந்து வந்து கெமிக்கலாக இருந்துச்சுன்னா அது நம்ம தோட்டத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை இந்த லேண்டை பொறுத்து தான் நம்ம ஏரியாவுக்கும் அடுத்த ஏரியாவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஏரியாவில் இருக்கிறது அந்த பக்கம் போகுன்றலாம் சொல்ல முடியாது. என்ன ஆர்கானிக்குங்கிறப்ப ஏற்கனவே லேண்ட் வந்து இப்போ கெமிக்கல் போட்டே இதாகிருக்கு, வளர்க்கப்பட்டுருச்சு. அதனால் இப்போ ஆர்கானிக்குங்கிறப்ப கொஞ்சம் வருஷம் பிடிக்கும், ஒரு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற ஆர்கானிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றும். கெமிக்கல்லேருந்து மாற்றுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு தான் வரணுமே தவிர உடனடியாக செய்கிறேங்கிறது பாசிபிள். ஆர்கானிக் பண்ணலாம். கவர்மெண்ட் வந்துட்டுங்க இந்த விதைக்கு மற்ற நாட்டுக்கு மாதிரி விதைக்கு அந்த உரத்துக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இதுக்கு விவசாயத்துக்குன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் கம்மி ரேட்டு அந்த மாதிரி பண்ண முடியும். இல்லைனா நம்ம ஃபுல்லாக ஆர்கானிக் பண்ணிவிட்டு அது பாதி விளைச்சல் தான் வருதுன்னு வைங்க. இன்னும் பண்ணி பார்க்கல, சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். நம்ம வாழ்வாதார பாதிப்பு இல்லையா, நம்ம வீட்டு நிலைமை பார்க்கணும். அதனால தான் ட்ரை பண்ண ஆசை இருக்கு. அந்த கவுரு மணியூர்லாம் நிறைய போடணும். இப்போ ஒரு லோடு வருதுன்னா 50,000 ஆகுதுங்க. இப்போ அது வெறும் ஆர்கானிக்காக பண்ணணும்னா 3 லோடு ஒரு ஏக்கருக்கு பண்ணால் தான் 3 லோடு 4 லோடு போட்டால் தான். வேறு எதுவும் போடாமல் பார்க்கலாம். என்ன கொஞ்சம் கொள்முதல் 2 லட்சம் பக்கம் ஆயிடுதுங்க. எருவுக்கே 2 லட்சம்னா அந்த விதைக்கு அந்த கூலிக்கு எல்லாம் 3 லட்சம். இப்போ கெயின் அப்படி கிடைக்கும் இல்லைங்களா, திருப்பிமா விற்கிறப்ப கெயின் கிடைக்கும். கொஞ்சமாக தான் மாறணுங்க, கொஞ்சமாக தான் மாறி வரணும். எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க உங்கள் தோட்டம்? நாங்கள் ஒரு 8 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்து போட்டுருக்கோம். ஏன்னா ஒரே வெஜிடபிள்ஸ் போட்டால் திடீர்னு ஒரு மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு கேரட்டு பூண்டு கொள்முதல் வந்து இப்போ இதாகிடும். அதுக்காக பீன்ஸு எல்லாமே போடுறோம். சொந்த லேண்டில் கொஞ்சம் அந்த லீஸ் லேண்ட் இது போக எக்ஸோட்டிக் வேறு எல்லாம் போடுறோம். நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். எல்லாம் ஊட்டி தான், மார்க்கெட்டுக்கு ஊட்டி தான். மீதி இந்த கோஸ் இதெல்லாம் வந்து மேட்படுத்தணும். இப்போ காய்கறி பிள்ளைங்க தான் இப்போது சம்பளம் வாங்க இது. ஆனால் நாங்கள் இவ்வளோ பண்ணி அவங்கள வந்து இவ்வளோ படிக்க வச்சுருக்கோன்னா, பையன் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை பார்க்குறப்பல பொண்ணு டாக்டர் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிறோன்னா ஒரு ரூபாய் சம்பளம் இல்லை, நம்ம விவசாயத்தில் தான் பண்ணோம். ஃபுல்லாகவே விவசாயத்தில் தான் நீங்கள் சம்பாரிச்சு அங்கே தோட்டம் இருக்குங்க. தோட்டம் வந்து அது பெரிய இன்கம் கிடையாது. தோட்டம் ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக இல்லையே, ரேட் இல்லையே. இப்போ சம்பளம் ஜாஸ்தி ஆகிடும். ஒரு 16 ரூபான்னா சரிதான். ஆனாலும் அந்த டைமில் 16-19 நல்ல ரேட்டு வேலைக்கு. இப்போ சம்பளமே அவ்வளோ வாங்குறாங்க. சம்பளம் கொடுக்க முடியுங்க வேலை எடுக்கிறதுக்கு 5 ரூபா 6 ரூபா எல்லாமே எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. லேபர்ஸு சம்பளம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கிடச்சி நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ 16 ரூபா இருக்குன்னா ஒரு சீசன் ஆயிடுச்சுன்னா 10 ரூபா வந்துடும் கீழிக்கெல்லாம். அப்போ 6 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்டா 4 ரூபா தான். ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 10 மூட்டை எடுத்தோம்னா 6 மூட்டை லேபருக்கு 4 மூட்டை தான் நமக்கு அந்த மூட்டை கணக்கு. ஒரு 10 மூட்டை இன்னைக்கு காட்டில் எடுக்கிறோன்னா 6 மூட்டை அவங்களுக்கு அந்த கணக்கு தான். 6 ரூபான்னா 6 மூட்டை அவங்களுக்கு 4 மூட்டை நமக்கு. அதை வச்சு நம்ம என்ன இப்போ காய்கறியை ஒவ்வொரு காய்கறியும் எத்தனை மாசத்துல அறுவடை பண்றீங்க? 3.5 மாதம். எல்லாமே 100 to 110 நாள் கணக்கு எல்லாம். ஆனால் இந்த எக்ஸோட்டிக் வந்து இந்த ப்ரொக்கோலி ஐஸ்பர்க் 2 மந்த்ஸில் ஹார்வெஸ்ட் ஆகும். ஓகே. அப்புறம் இந்த ப்ரொக்கோலி வந்து ஒரு 2.5 மந்த்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் முடிகிறதுக்கு 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இது மீதி இந்த கோஸு கேரட்டு இன்னைக்கு பீன்ஸ் எல்லாம் 200 ரூபாய் விற்கணுங்க. அப்புறம் பூண்டு எல்லாமே 500 ரூபாய் விற்கும். இப்போ 300 ரூபாய். அப்புறம் இன்னைக்கு கோஸ் எடுத்தாலும் ரேட்டு தான் 20 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இந்த டைம் மழை இல்லாததுனால எல்லாம் ரேட்டு. இந்த டைம் சான்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பண்ணியிருந்தோன்னு வைங்க, ஒரு ஹைக்கில் கொண்டு போய் வச்சுருங்க. ஒரு டைம் கை காசு லாஸ் ஆகிறதுக்கு இருக்குங்க. கை காசு போகாது கரெக்டாக பண்ணால். ஆனால் அசலோட
நம்ம ஃப்ளட்டு 3 இந்த மாதம் மாதிரி கஷ்டப்பட்டது வந்துச்சுன்னா மழை இல்லையன்ற ஜாஸ்தி மாதிரி அப்படி ஆகும். ஆனால் விவசாயிக்கு எடுக்காது. ஆனால் ஒரு வருஷம் போனாலும் ஒரு வருஷம் ஓகே, இப்போ மழை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊருக்கு தெரியும் நிறைய பேருக்கு அதிகமாக மழை வந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி இந்த காய்கறிகளை சேஃப்டி பண்ணுவீங்க? அது இந்த விதைக்கிற டைம்லனா கொஞ்சம் வேஸ்ட் ஆயிருங்க. இப்போ காடை அதுக்கு பார்க்க வந்தோம். இப்போ போய் இந்த வாரமே மழை ஜாஸ்தி. ஒரு நாள் வந்து அது நம்ம விதை விட்ட நாள் வந்துட்டு 1.5 மணி நேரமாக மழை வந்துச்சுங்க. விதை கழுவிட்டு போயிடணும். 3/4 ஏக்கர் இருக்குங்க நம்ம காடு. அதுக்கு வந்துட்டு 70,000 பக்கம் சீடுக்கு செலவாகும். அந்த சீடு ஃபுல்லாக கழுவி வச்சுன்னா திருப்பி போயிடும். அது பக்கம் இருக்கு. ஐயோ மழை ஜாஸ்தி வந்து போயிடணும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் விலை வந்திருக்குங்க. பரவாயில்ல, ஒன்றும் நம்ம வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 8 நாள் கழிச்சு தான் தெரியும். முளைப்பு வந்தால் தேடி பார்க்க முடியும். அப்போ அதுக்கு தான் வந்து பார்க்க வந்தாங்க. அந்த மாதிரிலாம் ட்ராபிக் இருக்குது. இல்லைன்னா முளைச்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பக்கா பறிக்கலாம். பஞ்சு சேர்த்தா யூஸ் பண்ணணும், பண்ணி கரெக்டாக இருந்து விதை வாங்குறீங்க? விதை வாங்குறது இந்த ஊட்டியில் தான். ஊட்டி கோத்தகிரியில் இருக்கு. ஓகே, இருக்கு. இடத்துல வந்து வாங்குறோம். அந்த விதைக்கு இயற்கை உரம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? வேறு விதை என்ன யூஸ் பண்ணுறது, நடவு பண்ணுறது இல்லை ஏக்கரமாக போடுறேங்க. பாரில் போட்டுட்டு தான் அப்புறம் இந்த இதெல்லாம் கேரட் எல்லாம் இந்த பார்லேயே போட்டுருவோம். மற்றபடி இந்த புரோக்கோலி இதெல்லாம் வந்து நாங்கள் இது வச்சுருக்கோம். ஒரு சின்ன நர்சரி பாலி ஹவுஸ் வச்சுருக்கோம். ஓகே, எங்களுக்கு அளவாக ஒரு பாலி ஹவுஸ் தேவையான நாங்கள் செய்யறது மட்டும் சொல்கிறோம். மற்றவங்க அப்படி செய்தாங்க. ஒரு சின்ன இது வச்சுருக்கோம். அதில் நாங்கள் எங்களுக்கு தேவைங்கிறத நாங்கள் பண்ணிப்போம். விதையை வாங்கி அதை நாற்று விட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் பெட்டில் பிளான்டிங் பண்ணுவோம். சீட் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது. அது பங்கல் அட்டக்கு ஆகாமல் இருக்கிறது அதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். இந்த மாதிரினா வீரல்கள் வருதுன்னா மருந்து அதுக்குன்னு அந்தந்த இதுக்கு கிராப்புக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. பங்கு சைடு இது ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். உள்ள அழுகல் இருக்குன்னு மேலே அழுகிறதுக்குன்னு ஸ்ப்ரே கொடுக்கலாம். பார்த்து தான் செய்யணும். பார்க்காம செஞ்சுட்டு அது என்னமோ இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 8 நாள் பார்க்கலன்னா ஃபுல்லாக அவுட் ஆகிடும். வாரத்தில் ஒரு 1 இருந்தாலுமே ஒரு 3 டைமாவது ஃபீல்டு விசிட் பண்ணி அப்படின்னு பெர்ஃபெக்டாக பார்த்தா ஒன்றும் நல்லா சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் கவனம் செலுத்துகிறாங்களா? நிறைய பேர் இப்போ வந்துட்டு ஐடி ஃபீல்டில் வேறு இந்த கார்பரேட் கம்பெனியில் ஆகட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 9 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காரணும். அதுலேருந்தே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருது. இல்லைன்னு சொல்லுவேன். ரொம்ப பாதிப்பு இருக்குது, பேக் பெயின் இருக்குது, கழுத்து வலி இருக்குது, அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நம்ம மாதத்துக்கு இவ்வளோ வாங்குறோமே அப்போ அவங்கள எங்கள் பையனும் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 3 மாதத்துலேயே 3.5 மாதத்துலேயே இத்தனை லேக்ஸ் போடுறீங்க. எங்களை பொறுத்து 1.5 லட்சம் போட்டால் ஒரு 4 லட்சம் கண்டிப்பாக 4 லட்சம் வரும். அப்போ 4 லட்சம்னா 2.5 லட்சம் நான் பண்ணுறேன். அப்போது பண்ணுறப்பப்பா நீங்கள் பண்ணுறது பார்த்தா நீங்கள் மாதத்துக்கு நீங்களே 2 லட்சம் பக்கம் சம்பளம் வாங்குற கணக்கு எல்லா கார்டு ஒரு 4-5 கார்டு பார்க்குறப்போ இத்தனை லேக்ஸ் வருது இல்லை அப்படிம்பாங்க. அப்படி இல்லைப்பா, லாஸு வரும். இன்னொன்று விவசாயம்னா இப்போது ரீசெண்டாக யானை கூட வந்துருச்சுங்க. ஓகே, அது கவர்மெண்ட்லேருந்து எடுத்து வந்து விட்டாங்களா? சிறுத்தையிலேருந்து முந்தியெல்லாம் ஒரு காட்டெருமை மட்டும்தான். காட்டெருமை இந்த பன்னி அந்த மாதிரி தான். அதுனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது பண்ணி அதை வெட்டி எடுத்து பண்ணிக்கலாம். வெயில் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ யானெல்லாம் வருதுன்னா இன்னும் ஆபத்துக்காங்க. அந்த இதெல்லாம் இருக்குது. நைட்டு 11 மணிக்கு வரும். தூங்க முடியாது. ஓடிட்டு போய் அதை வெட்டி தான் வரணும். வெட்டி நம்ம காட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு பார்த்துதான் வரணும். அந்த பிரச்சனை இருக்குது. மழை ஆனாலும் சரி, வழுக்குனாலும் சரி, மழை பெஞ்சிட்டு இருக்கும், வழுக்குல இருக்கும், இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதை பார்த்தாங்க. அந்த மழை ஜாஸ்தியானாலும் கொஞ்சம் லாஸ் வருதுன்னா அதை இப்போது விதை நம்ம வேறு பயிர் வளர்ந்தோன்னே என்ன வேணால் பண்ணி பாதுகாப்பு பண்ணிக்கலாம். பயிர் வளரல, இப்போ விதை விட்டோம்னாலும் இப்போ ஜாஸ்தி மழை வந்துருச்சு. அந்த 1 லேக் பக்கம் அந்த விதை போட்டுருக்கோன்னா அதுக்குன்னா நம்ம அதெல்லாம் பார்க்கணும் தான். அதெல்லாம் கஷ்டம்தான். கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். கொஞ்சம் கஷ்டம் இருக்குதா, 50% கஷ்டம் இருக்குது. ஆனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இருக்குங்க. ஆனால் அதுக்குன்ட்டு பசங்களை இது வேணாம், ஒயிட் காலேஜ் அப்படி போதும் அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்கிறது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பட்ட கஷ்டம் நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் பெருசாக ஒரு 10 ஏக்கர் பக்கம் பண்ணுறதானே கேம் தானே. இப்படி பண்ணி ரெகுலராக ஆள் வச்சு பண்ணுறதானே ஒன்றும் தப்பு வராதுங்க. ஆனால் கேட்பாங்க அந்த மாதிரி, உங்களுக்கு 20 லட்சம் 30 லட்சம்னு பார்க்குறீங்க, இது நல்ல ஜாப் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு 15 lakhs நம்ம கொள்முதல் போட்டாகணும். அது எல்லாமே நமக்கு லாபம் இல்லை. 15 lakhs போட்டால் 15 lakhs 30 வரும்னா பாதி தான் நமக்கு லாபம் வரும். ஆனால் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் பசங்க அப்படி தான் நினைப்பாங்க. நம்ம அவங்களுக்கும் அவங்களோட இக்கரை வச்சு தான். ஏன்னா அவங்க ஒரு 3 மாதத்துல இவ்வளோ காசு பார்த்துட்டாங்களே, நம்ம வருஷத்தில் தானே 20 லட்சம் பார்க்குறோம் அப்படின்னு தான் பசங்க நினைப்பாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் வாங்குறவங்க
இங்கே கொஞ்சம் ஃபேமிலி ஒரு 10 ஏக்கர் பக்கம் பண்ணுறவங்க என்ன ஒன்று 3 மாதத்துல நீங்கள் 20 லட்சம் 40 லட்சம் பார்க்குறீங்க தானே, நம்ம வருஷம் ஃபுல்லாக அது உட்காரணுமே சேரில் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து வேறு வேலையை விட்டுட்டு எங்கள் கூட வந்து அந்த ஒரு விவசாயத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து தெரியாததையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க சார். தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சிவகுமார் அவங்களோட தம்பதியினர்கிட்ட ஈலடா பகுதியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட விவசாய முறையை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு வந்துட்டு இருந்தோம். அந்த ஒரு விவசாய முறையே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்க எப்படி அந்த ஒரு ஃபீல்டில் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்க. இந்த ஒரு வீடியோ ரேடியோ கோத்தகிரி பேஜில் யூடியூப்பில் இந்த ஒரு வீடியோ வந்து ஒளிபரப்பாக போகுது. இந்த ஒரு வீடியோவை பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ரேடியோ கோத்தகிரி பேஜை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும்.